வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம இது வரைக்கும் ஏழு கொஸ்டின்ஸை முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இது 8வது கொஸ்டின். இந்த 8வது கொஸ்டினோட உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது 2025 2024 ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் இது ஒரு கொஸ்டின்ஸ், இன்னொரு அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ், இந்த ஒரு 2 கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு வந்து 2024 கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாதிரி 2023 நான் வந்து சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாருமே வந்து ஜிகே வந்து பிடிஎஃப் கேட்டுட்டு இருக்காங்க. அது இந்த வீக்ல கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்கிருந்து எடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8/2/2025 நடந்த ஒரு எக்ஸாம். அதாவது ஆஃபீஸர், அதாவது உள்ள ஒர்க் பண்ணவங்களுக்கான ஒரு எக்ஸாம் தான் இது. வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்குள்ள எக்ஸாம் இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நம்ம நடத்தினதுலேருந்தே சில கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு சில மாடல் அப்படியே நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கேட்டிருப்பாங்க. சரி, அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போங்களா? சரி பாருங்க. எது நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நிகழ்தகவு அப்படின்னாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. 0, அதாவது 0லிருந்து 1, 0க்கு இந்த சைடும் வரக்கூடாது, இந்த சைடும் வரக்கூடாது. இதுக்கான ஃபார்முலாவே உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலாவே 0 இல்லைங்களா, P of A 1 இல்லைங்களா. அதாவது 0க்கு இந்த சைடு மைனஸ்லயே போகக்கூடாது, 1க்கு அங்கிட்டும் போகக்கூடாது. இருக்கிற எது நல்லா பாருங்க. இது 20% இருக்கா? 20% நீங்க நம்ம எப்படி எழுதலாம்? 20% அப்படிங்கிறத 20/100 போடுவோமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், 2/10 இருக்கும், மேல 0.2 வருமா? அப்போ இதுவும் வரும், இதுவும் நிகழ்தகவா இருக்கும். அதே மாதிரி 0.5 இதுவும் வரும், 0.253 இதுவும் வரும். ஆனா 1.001 அப்போ 1 தாண்டிருச்சு, அப்போ இதுதான் உங்களுக்கு வராது அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். அதே மாதிரி இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு அப்படின்னா 1ங்க. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு அப்படின்னா 1. ஓகேங்களா? உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு 1. அதுவே உறுதியற்ற நிகழ்ச்சி நிகழ்தகவு அப்படின்னா உங்களுக்கு 0. இது உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு, உறுதியற்ற நிகழ்ச்சி நிகழ்தகவு, இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லேயே அவங்களே தப்பா கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸே தப்பு. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல 125க்கு 2% ஆண்டி வட்டின்னு வராது. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 20% வரும். 20% வரும். 20% அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? 20% வருங்க. இது 2% அப்படிங்கிறது தப்பு. அப்படிங்கன்னா சரி, அப்ப 20% வச்சு நம்ம போடுவோமா, வருதான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஏ வச்சுக்குவோம், பி ஃபர்ஸ்ட் பி எடுத்துக்குவோம், அப்புறம் சி எடுத்துக்குவோம். இப்போ 3 இயர்ஸ் வருதான்னு பார்ப்போமா? அதாவது நம்ம கான்செப்ட்ல போவோமா? 20% எப்படி எழுதுவோம்? 20/100ன்னு போடுவோமா? அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும், 1 2 5ன்னு வருமா? 5லிருந்து 1 அதிகரிக்குதுன்னு போடுவோமா? எத்தனைதுக்கு? 3 வருஷத்துக்கு போடுவோம். 5 6 5 6 5 6 அப்படின்னு போட்டுவோமா? இப்போ இதை பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை பெருக்கணும், இதை பெருக்கணுமா? 125ன்னு கிடைக்கும். இது 216ன்னு கிடைக்கும். பாருங்க, ஆண்டு வட்டி வருடத்தில் ஒரு முறை கூட்டி கணக்கிடும் பொழுது தொகை ரூபாய் 216 ஆனது எத்தனை ஆண்டுகள் கிடைக்கும்? 3 வருஷத்துல போட்டா 216, அதாவது 3 தடவை போட்டா அதை 3 ஆண்டுகள் சொல்றா, 216ன்னு கிடைக்குதா? அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? 3 வருஷத்துல எனக்கு இந்த 125 அசலானது 216ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம ஈஸியா போட்டுருவோம். இதுவும் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த சம் தான். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே கான்செப்ட். அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான சம். நல்லா பாருங்க. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 10 மீட்டர், 24 மீட்டர் மற்றும் 26 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்தி ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படிங்கிறாங்களா? மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த 10 20 இல்லைங்களா, 10 24 26 இருக்கா?
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு வேற நம்பர், இது ஒரு வேற நம்பர், இது ஒரு வேற நம்பர். அசம பக்க முக்கோணத்துல தான் இருக்கு. டைரக்டா நம்ம அசம பக்க முக்கோணம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இழுத்துரும். இது வந்து செங்கோண முக்கோணத்துல இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதை பூரா சுருக்குங்களே, இதை பூரா அடிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி பை2 I2 10 வருமா, இது 12 2 24 வருமா, இது 13 2 26 வருமா. இப்ப பாருங்க நல்லா கவனிங்க, இப்ப 5 12 13 இது ஒரு இது செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கு. அதாவது ஒரு ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அதுதான் செங்கோண முக்கோணம் இல்லையா. அதாவது இப்ப 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 25 பிளஸ் 12 12 144 169. இப்ப இது கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 169 சமம் தானே, சமமா வருது. ஓகே சார், இது செங்கோண முக்கோணத்துல. அப்ப செங்கோண முக்கோணத்துல வச்சே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ செங்கோண முக்கோணம் இப்படி போட்டிங்கன்னா, அதாவது நான் இந்த இடத்துல போடுறேன், இப்படி போட்டிங்கன்னா எது அதிகமான பக்கம் எது, இதுதான் 13 தானே. அப்போ இதை தான் எடுக்கணும், 26 எடுத்துக்கங்க. மிச்சதை இந்த நான் 10 போட்டுக்கிறேன், இங்க வந்து நான் 24 போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ செங்கோண முக்கோணத்துக்கான ஃபார்முலா என்ன, 1/2 இன்ட்டு BH போடுவோமா, BHன்னு போடுவோம். இப்போ 1/2 B எது 24 10 இன்ட்டு 24 போடுவோமா. இப்போ இதை அடிப்போமா, O2 2 I2 10. அப்போ 24 25 பேர், 24 5 பேருக்குவோம், 24 5 I4 20 மிச்சம் 2 I2 10 12, அதாவது 120 ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 120ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 120 ஓகே. இது ஒரு வயலுக்கு 120 அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்போ அந்த 20ஆல பெருக்கிடுங்க. பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2400 கிடைக்கும். ஆனா இந்த 2400 தான் நீங்க அசம பக்க முக்கோணம். அதாவது இது எப்படி அசம பக்க முக்கோணம் போடுவீங்க அப்படின்னா ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. இது அசம பக்கம் நீங்க இதை போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அதே 2400 தான் வரும். அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா. சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, S = A + B + C/2 போடுவீங்க. அதே மாதிரி இதுக்கான ஃபார்முலா என்ன, S - A S - B S - Cன்னு போடுவீங்களா இல்லையா. இதுக்குள்ள நீங்க போட்டாலும் அதே அந்த 2400 தான், அந்த 120 கிடைக்கும். அதுல இருந்து நீங்க 20 பெருக்கிறீங்க, அதே கான்செப்ட் தான் வரும். நீங்க இதை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது செங்கோண முக்கோணத்துல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கும் போது உங்களுக்கு நிறைய சுருக்கும் போது 5 12 13 வந்துருச்சுனாலே அது செங்கோண முக்கோணத்துல இருக்கு. அப்ப நம்ம செங்கோண முக்கோணத்துல வச்சு போட்டாலும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பை காண்க. இதே சம நம்ம பார்த்தோம், இதே சம தான், இதே சம நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்தோம். அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணிருக்கோம், இதுல இருந்து இதை வகுத்தா இது பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படின்னு பார்க்கணும். கூட்டுத்தொடர் வரிசை பின்னத்துல இருந்தாலே மேக்சிமம் பெருக்கு தொடர் வரிசைன்னு நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி சார் அப்படின்னா நல்லா பாருங்க, இது என்ன வடிவத்துல போகும் அப்படின்னா AR ஸ்கொயர் AR கியூப் இந்த வடிவத்தில் போயிட்டு இருக்கும். இதுதான் பெருக்கு தொடர் வரிசை இல்லையா, இதுதான் பெருக்கு தொடர் வரிசை. இப்போ சார் எப்படி ஓகே சார் 3/16 நம்ம எடுத்துக்குவோம். வந்து உங்களுக்கு 3/16 எடுத்துடலாம் சார். 3/16. R கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, நல்லா கவனிக்கணும். R வந்து என்னது, 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை என்ன பண்ணணும், வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. அப்போ வகுத்தா என்ன வரும், இந்த இடத்துல போடுறேன், 3/3 இல்லைங்களா, இல்லை சாரி 1/8 வகுத்தல் 3/16 வருமா. இதை அப்படியே தலையில அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், 1/8 இன்ட்டு 16/3 வருமா. இங்க 8 2 16, இங்க 1 8 8 இல்லையா. இப்போ 2/3 கிடைச்சிடும் இல்லையா, 2/3 கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ இதுதானே அடுத்த நம்பர், அடுத்து என்னது ஏ தானே, 3/16 தானே, 3 AR ஸ்கொயர் இல்லையா. ARக்கு வந்து என்னது 3/16 போட்டா இங்க அடுத்து 2/3 தானே அடுத்த நம்பரு, 2/3 போடுவோம். பாத்தீங்களா. இப்ப பாருங்க, இதை நம்ம அடிக்கலாம் இல்லையா. 1 2
என்னது 1 2 2 8 2 16 இல்லையா? அப்போ என்ன வரும்? இங்க 1 3 3 1 3 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/27, அதாவது 2/3 வரணும். இதுல எதை நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? 1/27ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்பர் என்னது? இப்போ 1/8. இப்போ ஃபர்ஸ்ட் 1/27 போடுறேன். 1/27 பை, அதாவது இன்ட்டு போட்டு நான் மேலே 18 போட்டு கீழே வந்து நான் 1 போட்டுறேன். இங்கே என்ன வரும்? இது அடிச்சிங்கன்னா 5 5 6 3 18 9 3 27 கிடைக்கும். இங்கே 2 கிடைக்கும். அப்போ 2/3ன்னு கிடைக்குது இல்லையா? அதே 2/3 கிடைக்குது. அப்போ 1/27 போட்டால் தான் உங்களுக்கு 2/3ன்னு கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் 2/3. அப்போ 1/27 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. இது என்ன கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30ல இருந்து 1.5 பெருக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பெருக்கி அது வந்து என்ன வரும் அப்படின்னா 45 கிடைக்குங்க. இந்த 45 எடுத்து அடுத்து 2ஆல பெருக்கியிருக்காங்க. ஓகேங்களா? 2ஆல பெருக்கினா 90ன்னு கிடைக்குமா? அதாவது 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஓகேவா? அடுத்து 90ல இருந்து 2.5 பெருக்குவாங்க. ஓகேங்களா? 90லேருந்து 2.5 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 0.5 ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த சைடு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ 90 2.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 225 கிடைக்கும். அதே மாதிரி 225 இன்ட்டு 3 கிடைச்சிருமா? இந்த 225 3 பெருக்குன்னா உங்களுக்கு 675 கிடைக்கும். இந்த 675 பெருக்கல் 3.5 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2362.5 கிடைக்கும். 2362.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சி தான் சரியா? ஆமாம் சார். ஓகேங்களா? அதாவது 0.5 இங்கே ஸ்டார்டிங் 1.5 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 0.5 கூட்டிக்கிட்டே வரும். அதால பெருக்கிட்டே வந்தால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இதே கான்செப்ட்ல நம்ம ஒரு சம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இதே கான்செப்ட்ல நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதே கான்செப்ட் இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். என்ன இது? அதே 2 4 6 8 கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சுருக்கிறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி வரும். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களா? ஏக்கு வந்து 2, இது ஏ, இது பி, இது சி, இது டி இல்லையா? அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். இருக்கிறத எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறதான். ஏக்கு என்ன போட்டுக்கோம்? 2/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இல்லையா 4/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி சிக்கு என்னது 6/4 இல்லையா 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிக்கு வந்து என்னது 8/5 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இதை பூரா உள்ள ஸ்கொயர் பண்ணுவோமா? அப்படி பண்ணும்போது நல்லா பாருங்க. a/2 இல்லையா? a/2க்கு 2/2 என்ன அடித்தாலும் இது 1 தான் வரும் இல்லையா? 2/2 அடித்தோம்னா உள்ள 1 தான் வரும். அப்போ இல்லையா 1 ப்ளஸ், ஏன்னா 2/2 அடிச்சிங்கனாலும் 1/1 தான் வரும். ஸ்கொயர் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து 4க்கு ஸ்கொயர் என்ன? 4 16 ப்ளஸ் பை 3 9, அதே மாதிரி 6 36, அதே மாதிரி 4 16 ப்ளஸ்ஸு 8 64 5 25ன்னு உங்களுக்கு கிடைக்குமா? இப்போ இது பாருங்க, ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது என்ன ஆயிரும்? இதுக்கு பூரா நம்ம எல்சிஎம் எடுப்போமா? கீழே இருக்கிறது பூரா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? கீழே இருக்க பூரா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்படின்னா கீழே இருக்க பூரா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3600ன்னு கிடைக்குங்க. கீழே 3600 கிடைக்கும். ஓகேங்களா? 3600ஓட கீழே எதை பெருக்குனா இங்கே வரும் அப்படின்னா இதை 3001ஆல பெருக்குனா வரும் இல்லையா? 3600 இல்லையா? 3600 ப்ளஸ் இங்கே இதை அதே மாதிரி பெருக்குனா 64000. எல்சிஎம் எடுத்து தெரியும் இல்லையா? அதே தான். ஓகேங்களா? 64000 ப்ளஸ் இங்கே 81000 வரும் ப்ளஸ் அடுத்து இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருங்க? நீங்கள் இதை பூரா கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 27316 கிடைக்கும். 27316 கிடைக்கும். 3600 கிடைக்கும். நல்லா பாருங்க. லாஸ்ட் 2 நம்பர் வந்து 4ஆல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் 4ஆல் அடிக்கலாம். அப்படி அடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து 900ன்னு கிடைக்கும்.
அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 68 29ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 68 29ன்னு கிடைக்கும். அப்போ 68,829/900 அப்படின்னு எங்க ஆப்ஷன்ல இருக்கு? ஸோ இதுதான். அதாவது உங்களுக்கு வந்து வேகமாக கூட்டுறது, இதுதான் டைமை இழுக்கிற கணக்கு. இதுதான் உங்களுக்கு பெருக்கல் வேகமாக வரணும், கூட்டில் வேகமாக வரணும். இதுதான் நீங்கள் என்ன பண்ணாலும் இதை வந்து ஷார்ட்கட்ஸ்ல எல்லாம் போட முடியாது இல்லையா? இதை அப்ளை பண்ணி சரியாக கொண்டு வந்து தான் போட முடியும் இல்லையா? ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சம்மு. ஒரு வகுப்பறையில் நல்லா கவனிங்க, ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் உள்ளனர். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். கமல் என்ற மாணவன் முதலில் இருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? அதாவது மொத்த மாணவர்கள், நல்லா பாருங்க, மொத்த மாணவர்கள் 60 பேர் இருக்காங்கிறாங்க. ஓகேவா? எந்த விகிதத்துல? அதாவது இது 2 பேத்துக்குள்ள, இது வந்து ஆண்கள் வச்சுக்கோமா, பாய்ஸ். ஓகேவா? இது பெண்கள், இது வந்து கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஆண்கள், இது பெண்கள். ஓகேங்களா? ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு அப்படின்ட்டாங்கன்னா இது 2, இது 1, 1:2. இப்போ இது 2ஐயும் கூட்டுவோமா, 3ன்னு வருமா, 3/60ன்னு போடுவோமா, அப்போ 20ன்னு கிடைக்குமா? ஒரு ஆளுக்கு 20 அப்படின்னா இங்க 20:40ன்னு வருமா? 20:40ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போதான் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருந்தோம். ஓகேவா? இப்படி ஒரு இதுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இதுல ஒருத்தர் வந்து 17வது இடத்துல இவர் யார் இருக்காரு அப்படின்னா கமல். 2 மடங்கு கமல் என்ற மாணவன் முதல்ல இருந்து தரவரிசையில் இதெல்லாம் முதல்ல இருந்து 17வது இடத்துல இவர் இருக்காரு. 17வது இடத்துல இவர் இருக்காரு. ஓகேங்களா? கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருப்பாங்களாம். இதுக்கு உள்ள 9 பெண்கள் இருக்காங்களாம். 9 பெண்கள் இருப்பாங்க அப்படின்னா நல்லா பாருங்க, இது 17வது இடத்துல 9 பெண்கள் இதுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா அப்ப இதுக்கும் டிஃப்ரெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? இதுக்கும் டிஃப்ரெண்ட் எத்தனை பேர்? 9 17க்கு டிஃப்ரெண்ட் என்னது? 8 பேர் இல்லையா? 9 பேர் பெண்கள்னா 8 பேர் ஆண்கள் இருப்பாங்களா? 9 பேர் பெண்கள்னா 8 பேர், அதாவது இவரோட சேர்த்து. ஓகேங்களா? 8 பேர் இருப்பாங்க. அப்போ இங்கேயே 8 பேர் அப்படின்னா மொத்தம் வந்து 20 பேரா? இங்கேயே 8 பேர் அப்படின்னா இவருக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? அப்போ கமலுக்கு அடுத்து இங்க இதுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா இங்கேயே 8 பேர் இருப்பாங்க. அதாவது 9 பேர் பெண்கள், 8 பேர் ஆண்கள், அப்படி போட்டா மொத்தம் 17 இவன் இருப்பார். அப்ப இவருக்கு கீழே யார் இருப்பா? இதுக்கு கீழே ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இங்கேயே 8 பேர் அப்படின்னா 20லிருந்து 8 போயிடும். போச்சுன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேர் இருப்பாங்க. இங்க வந்து ஆண்கள் வந்து 12 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஆண்கள் வந்து 12 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே 12 பேர், இதுக்கு கீழே 8 பேர். ஓகேங்களா? அப்போ 12 பேர் இருப்பாங்க. நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இதை பாருங்க, இதுவும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இழுக்கிற சம்ஸ் தான், வேகமாக போடணும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு 2764, 7983, 9862, 5493, 6278 என கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும்போது வலது புறத்தில் இருந்து 2ஆவதாக கிடைக்கும் எண்ணானது என்ன அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட், அதாவது இந்த நம்பர், ஓகேங்களா, அதாவது இந்த நம்பரை இங்கேயும் அதே மாதிரி இந்த நம்பரை இங்கேயும் போடணும், மாற்றி போடுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது அப்படி போடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, 2763 எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் 6 எடுப்போம். 6, அதே 7, 2, 4. ஓகேங்களா? கம்மா ஒரு நம்பர் போட்டாச்சு. அதே மாதிரி இதை இங்கே எடுத்து போடுவோமா? அப்போ 8, 9 அதே அப்படியே வரும். அது மறுபடியும் 7, 3 கிடைக்குமா? அடுத்து பாருங்க, இது 6 அப்படியே இங்கே உள்ள வந்துடும். 6 இல்லையா? 6, 8, 9, 6, 8, 9, 2ன்னு வருமா? அடுத்து இங்கே பாருங்க, 5, 4, 5, 4, 9, 3. அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 9, 4, 5, 3. அதே மாதிரி 7, 2, 6, 7, 2, 6, 8ன்னு வரும். இப்போ ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா எழுதணும். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதுறது 6724 தான் சின்னது, 6800. ஓகேவா? இப்போ ஏறு வரிசையில் எழுதுறோம் பாருங்க, 6724.
724, 6892 அடுத்து வரும். அடுத்து அதுக்கப்புறம் 7268 வரும். அடுத்து வந்து என்ன வரும்? 8973 வரும். அடுத்து 9400 இது வருமா? இப்போ இதை ஏறு வரிசையில நம்ம எழுதியாச்சு. மொத்தம் 5 நம்பர் தானே, ஒரு நம்பர் 5 நம்பர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, எழுதும்போது வலப்புறத்திலிருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது என்ன? இதுதான் வலதுபுறம் இல்லையா? வலதுபுறத்திலிருந்து இந்த நம்பர் கிடைக்குது. இதை எடுத்து எழுதுங்க. 8 9 7 3. நீங்க இதை அப்படியே இங்க வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? 8 9 7 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சா. வலப்புறத்திலிருந்து என்ன நம்பர் கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? 8 9 7 3ன்னு கிடைக்குதா? அவ்வளவுதான், நம்ம ஈஸியா போட்டுடலாம். 8 9 7 வலதுபுறத்திலிருந்து இரண்டாவது கிடைக்கும் எண்ணானது என்ன அப்படிங்கிறதா கேட்குறாங்க. ஓகேங்களா? 8 9 7 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 9 மற்றும் பொது வித்தியாசம் 7 எனில் கூட்டுத்தொடர் வரிசையை காண்க அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா? இப்ப கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி போகும்? a plus d a plus 2d அப்படின்னு போகுமா? முதல் உறுப்பு அவங்களே கொடுத்துருப்பாங்க இல்லையா? a plus 3d அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் இல்லையா? கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் இதுதான். ஃபர்ஸ்ட் உறுப்பு 9ன்னு கொடுத்துட்டாங்க. பொது வித்தியாசம் 7 தாங்க. அப்போ 9ல இருந்து 7 கூட்டிகிட்டே போகும். அவ்வளவுதான். 16 23 இல்லையா? அதே மாதிரி 30 37 இந்த மாதிரி கான்செப்ட்ல போய்கிட்டே இருக்கும். அப்போ எது ஆன்சர்? ஏதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் இது பாருங்களேன், x, y மற்றும் z ஆகியோர் ஒரு வேலையை முறையை 5, 8, 12 நாட்களில் முடிப்பர். x, y, z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 49,000 வழங்கப்படும் எனில் அவர்களின் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படிங்கிறாங்க. அதே இதே கான்செப்டை நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம். என்னன்னா இங்க நம்பர்ஸ் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவோம்? x இல்லையா? x 5ன்னு போடுவோம், y 8ன்னு போடுவோம், z 12ன்னு போடுவோமா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? இப்போ 5க்கும் 8க்கும் 5 8 12க்கு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 90ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ 5 4வது வாய்ப்பாட்டில் போடுவோம். 5 இங்க 2 இங்க 3ன்னு கிடைக்குமா? மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். 5 20. ஓகேங்களா? 120 கிடைக்குது. 120ன்னு கிடைக்கும் இல்லையா? 5 20 பெருக்கிறோம். இருக்கும் 5 20 22 40 120 கிடைக்குது. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து 120 கிடைக்குது. எல்சிஎம் உங்களுக்கு 120 கிடைக்குது. அவ்வளவுதாங்க. இப்போ 120ல எத்தனை 5 இருக்கும் பார்ப்போமா? 120ல எத்தனை 5 இருக்குமா? 120/5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 2 5 25 இல்லையா? 25 இல்லையா? 25 5 125 120 எத்தனை 5 இருக்கும் பாருங்க? 120/5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 இல்லையா? மிச்சம் வந்து 4 இல்லையா? 4. ஓகேங்களா? 4 24. அதே மாதிரி 8 120ல 8 எத்தனை இருக்கு பார்ப்போம்? 120/8ன்னு போடுவோமா? இல்லையா? 1 8 8 வந்துடும். இங்க 4 8 40. அப்போ 15ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க 10 தான் கிடைக்கும் இல்லையா? 120 10. ஓகேவா? இதை பூரா கூட்டுவோமா? கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30. இங்க 9 வரும். இங்க 49ன்னு கிடைக்குமா? 49ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. மொத்தம் 49 பேர், ஏ மட்டும் 24 இல்லையா? இன்ட்டு எத்தனை? 49,000. இப்போ இதை அடிப்போமா? இந்த 49க்கு இந்த 49 கேன்சல், ஒரே 49 வந்துடும். உங்களுக்கு 24,000ன்னு ஏ எங்க கிடைக்குதுன்னு பார்க்கணும். டைரக்டா போட்டுக்கிட்டு இருக்க வேணாம். மற்றதெல்லாம் நீங்க போட்டே பார்க்க தேவையில்லை. ஏ வந்து உங்களுக்கு 24,000 கிடைக்கும். ஆனா இங்க 15,000 கிடைக்குது. அப்போ இது கிடையாது. அடுத்து 24,000 கிடைக்குது. அப்போ இது வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது 10,000 கிடைக்குது. இது 10,000 தான். அப்போ பி மட்டும் தான் வருது அப்படின்னு அடுத்து நீங்க போட்டு பார்க்கவே தேவையில்லை. பி 24,000ன்னு நம்ம ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போங்களா?
ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ்ங்க. அதாவது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 25 மற்றும் 50 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 10 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றார்? இதுக்கு ஒரு சின்ன எப்படின்னா நிறைய போடுவோம். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா. இதுக்கான மெத்தட் எப்படின்னு போடுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை 2 பெருக்கிடுங்க. 25 × 50 பை மறுபடியும் இந்த 2 நம்பரை கூட்டிடுங்க. 25 + 50 இப்படி போட்டு பெருக்கல் கொடுத்துட்டு யாரு பி தானே விட்டு தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றார் அப்படிங்கிறாங்களா? இது வந்து ஏ, இது பி இல்லையா? அப்போ பி போட்டு 50 நாள் வந்து செஞ்சாங்கன்னா அதுல 40 நாள் எத்தனை 10 நாள் செஞ்ச பிறகு போயிடுறாங்க. யாரு 10 நாட்கள் முடிக்கிறார். பிஏ 10 நாட்கள் முடிக்கிறார் அப்படின்னா 50ல் 10 நாள் வச்சுன்னா 40 நாள்ல பண்ணுவார். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இதை நீங்க அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு வந்து 13 வரும். அதாவது 25 50 ஃபர்ஸ்ட் 25 × 50 பை 75 × 40/50 கிடைக்குமா இல்லையா? இப்போ ஓகேங்களா. இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 25 50 இங்கே 3 25 கிடைச்சிடும். இங்கே 1 25 25 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ 40/3ன்னு வருமா? 40/3 வரும். இப்போ 1 3 3 எத்தனை 3? 13 3 39 வருமா? 13 3 39 மிச்சம் 1 இருக்கு 3ன்னு வரும். 13 1/3ன்னு கிடைச்சிருச்சா? எங்க 13 1/3. இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணு. இது பாருங்க, இது நல்லா இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியா அது கிடைச்சு இது எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. 14 அலகு பக்களவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து, அதாவது ஒரு சதுரம் 14 அலகு பக்களவு உள்ள ஒரு சதுரத்துல வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தில் வெட்டி எடுக்கிறாங்க. மிகப்பெரிய பரப்பு வெட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பரப்பு. ஓகேங்களா. வெட்டி எடுக்கிறாங்க. இது வந்து இங்க ஒட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி எடுக்கிறாங்க. மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பை தோராயமாக இருந்து மொத்தம் இங்கே 14 இங்கே 14 வரும், இங்கே 14 வரும், இங்கே 14 வரும். இதோட ஆரம் என்ன வரும்? 7. இதோட 7. அவ்வளவுதான். வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. பையா ஸ்கொயரா? அப்போ 22/7 × 7 × 7ன்னு போடுவோமா? இங்கே 7 அடிச்சு இங்கே 7 அடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு 22 × 7ன்னு கிடைக்குமா? இப்போ 22 7 பெருக்குன்னா உங்களுக்கு 554 சதுர அலகுகள் கிடைக்கும். ஓகேங்களா. எங்க இருக்கு? டெல்லி. ஓகேங்களா. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம். அடுத்த சம் பாருங்க. ஒரு கனசதுர இதே கான்செப்டை தான் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோமா? இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். அதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 64,000 லிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இங்க 8,000 லிட்டர். அவ்வளவுதான். எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் மாற்றுவாங்க எப்பவுமே. நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் கால்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தின் மீட்டர். அப்போ மீட்டர்ல மாற்றும் போது வந்து நம்ம இது என்னமா மாறிடும்? 8,000ல இருந்து நம்ம வந்து என்னவோ 1000ஆல வகுக்குமா? ஓகேவா. 1 மீட்டர் = 1000 மீட்டரா? பை இங்க 1000 போடுவோமா? இதை நம்ம அடிப்போமா? 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ = 8ன்னு தெரியும் இல்லையா? அதை கனசதுர வடிவ நீர் தொட்டி நீர் கொள்ளும் எனில் அதுக்கு அப்போ A³ தானே. A³ 8 அப்படின்னா ஏ வந்து என்ன வரும்? A³ 8 அப்படின்னா ஏ வந்து உங்களுக்கு 2ன்னு கிடைக்குமா? 2 மீட்டர். எங்க இருக்கு? 2 மீட்டர். அவ்வளோ ஈஸியா போட்டுருவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4,400 ஆனது 4,851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னவாக இருக்கும்? இப்போ 10% ஆண்டு வட்டியில அரையாண்டுக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க. அப்போ ஆண்டுக்கு 10% அப்படின்னா அரையாண்டுக்கு 5% எடுப்போமா? 5% எடுப்பாங்களா? இப்போ பாருங்க, இப்போ 5% எடுப்போம். இப்போ 5/100ன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் 5/100ன்னு போடுவோமா? 1 5 5 25 100. 1 5 5 25 100. 20லிருந்து
1 அதிகரிப்போம் 21. அதே மாதிரி 20லிருந்து 1 அதிகரிப்போம் 21 இல்லையா? இப்போ பாருங்க 2 2 400ன்னு கிடைக்குமா? அதே மாதிரி இதை கூட்டினா 4 பெருக்குனா 441 பெருக்குமா? இதை பெருக்கணும் இல்லையா? எப்பவுமே நம்ம இதை பெருக்கணும் இதையும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்து பாருங்க, ஆனா இங்க அசல் 4400 இருக்கு. 400ஆல வகுப்போம்னு சொன்னோமா? 400ஆல வகுப்போம் இல்லையா? இதை இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், ஒரு நாள் 4 11 நாள் வந்துருமா? அப்போ இங்க இன்ட்டு 11ன்னு கிடைக்கும். அதே 11ஓட இங்கேயும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்படி அப்படி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 441. அதே மாதிரி 441ன்னு கிடைக்குமா? இங்க 1 கிடைக்கும், 5 கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ 2 வருஷம், அதாவது இது வந்து அரையாண்டு, இது ஒரு அரையாண்டு, ஒரு ஆண்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த 4481. ஓகேவா? அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து சேர்த்தோம்னா எத்தனை தடவை அது மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து 4851 கிடைக்கும். அப்போ 2 அரையாண்டு, இது ஒரு அரையாண்டு, இது ஒரு அரையாண்டு. அப்போ ஒரு 2 அரையாண்டு சேர்ந்தா உங்களுக்கு ஒரு ஆண்டுன்னு கிடைச்சிருமா? 1 இயர். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? அடுத்து இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இழுக்கிற சம்னா இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம் வந்து போட்டு டைம் ரொம்ப இழுத்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 3 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறையுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எனில் தற்போதைய மதிப்பை காண்க அப்படிங்கிறாங்களா? அதாவது நல்லா பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பு 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் எத்தனை குறையுது அப்படின்னா 3% குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ 3% குறையுது அப்படின்னா 3% கீழே நம்ம எப்பவுமே 100 போடுவோமா? இல்லையா? 3% கீழே எப்பவுமே நம்ம இங்கே போடுவோம். ஓகேங்களா? 3% கீழே 100 போடுவோம். இதை அடிக்க முடியாது, அதனால 100லேருந்து 3 குறையுதுங்கிறாங்க. அப்போ 100லிருந்து 3 குறைஞ்சிச்சு அப்படின்னா 97. அதே மாதிரி எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் போடணும். ஓகேங்களா? 97. அதே மாதிரி 3 தடவை போடணும். ஓகேங்களா? 97ன்னு கிடைச்சிருமா? இப்போ பாருங்க, இதை பெருக்குவோமா? இதை பெருக்குனா 1 போட்டுட்டு 6 ஜீரோ போட்டுருங்க. 1 2 3 4 5 6 ஜீரோ. அதே மாதிரி இந்த 3ஐயும் பெருக்கணும். ஓகேங்களா? இந்த 3ஐயும் உங்களுக்கு பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 1,12,673 வரும். ஓகேங்களா? இதை எந்த மெத்தடில் போட்டாலும் இந்த இதை நீங்கள் பெருக்கி தான் ஆகணும். ஓகேங்களா? 9,12,673 வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது அதாவது அசல் மேலே வச்சுக்கோமா? இதுதான் அசல் இல்லையா? இதை தான் மேலே வச்சுக்குவோம். எப்பவுமே இதை மேலே வச்சுக்குவோம். 60,000 இல்லையா? அதாவது 60,000 டிவைடட் பை 1 2 3 4 5 6 வரும். இப்போ இதை நீங்க அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.06 கிடைக்கும். ஓகேங்களா? 0.06 கிடைக்கும். அதாவது இங்க வந்து பத்தாது அப்படின்னு 0 புள்ளி போட்டு இங்க ஒரு 0 சேர்ப்போம். மறுபடியும் பத்தாது, அதனால மறுபடியும் ஒரு 0 சேர்த்துருவோம். அவ்வளவுதான். இதை நீங்க அடிச்சிங்கன்னா 6 அப்படியே 6 போட்டால் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ 0.06 நம்பரால பெருக்குனா உங்களுக்கு 60,000 கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பரையும் 0.06ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 5000. ஓகேங்களா? 54,760.38ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 54,760.38ன்னு கிடைக்கும். எங்க இருக்கு 760.38? சரி, ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பெருக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கு தான் டைம் இழுக்கும்போது. அதாவது இந்த 3ஐயும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா இதை அடிக்கிறது கூட ஈஸி. அதாவது புள்ளி வச்சு அப்படியே பெருக்கிட்டு இங்கே 0.0 போட்டுருவோம். இங்கே வெறும் 6ஆல பெருக்கிட்டு 2 ஸ்தானம் புள்ளி வச்சா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ரொம்ப முடிஞ்சிச்சு. அவ்வளோ ரொம்ப ஈஸியான சம் தான். இதுவும் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது பெருக்கிறதா கஷ்டம். ஓகேங்களா? அடுத்து இதே சம்ம நம்ம போன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ரொம்பலாம் இல்லை, போன கொஸ்டின்ஸ்லாம் இதே சம். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி கொஸ்டினா போன கொஸ்டின்ஸ்ல இந்த சம்மையே பார்த்தோம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% சேர்த்து அனுவட்டித்த ஒரு தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இது இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது 3ஐயும் 12ஐயும் பெருக்கிடுங்க. 3ஐயும் 12ஐயும் பெருக்கிடுங்க. 3ஐயும் 12ஐயும் பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36. அசல் அப்படிங்கிறது 100% இல்லையா? அசல் அப்படிங்கிறது 100. 100லேருந்து 36 அதிகரிக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? 136 பை அந்த தொகையை வந்து இங்கே போட்டுருவோம். 17,000 டிவைடட் இன்ட்டு 100. இப்போ பாருங்க, இப்போ இதை பெருக்குவோமா? பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 12,500ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை அடிச்சு பாருங்க. ஓகேங்களா? 12,500
500ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சம்மு நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்ல தான் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த சம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அப்போ ஏன் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுனா இதனால தான். ரொம்ப கஷ்டமான ஒரு சம்ஸ் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஓல்டு கொஸ்டின்ஸ்ல அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இதெல்லாம் நல்லா பார்த்து ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம டேரெக்டாக 54,760.38 அப்படின்னு நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து தனி வட்டி. ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 ஆகுது. அப்போ இதுல இருந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 19,936 17,800 இங்க 0 6 3 1 இங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 2,136 பி என்னது அசல் வந்து 17,000மா, 17,800 இன்ட்டு என்ன என்னது அதுதான் கேட்டிருக்காங்க. இது இல்லையா, என்ன தான் கேட்டிருக்காங்க. 6% 6/n100ன்னு கிடைக்குமா? இப்போ பாருங்க இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? 1 6 6 இங்க 1 6 6 3 18 மிச்சம் 3 5 30 மிச்சம் 3. ஓகேங்களா? 6 6 36ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க 178 2ஐயும் பெருக்குன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 356 கிடைக்குமா? இங்க 2. ஓகேவா? அப்போ n = 2ன்னு கிடைக்குமா? அவ்வளோதான். n = 2 ஆண்டுகள். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இதுவும் இதே மாதிரி ஒரு சம்ம நம்ம பார்த்தோம். அதாவது இந்த மாதிரி வந்து பங்கு பிரிக்கிறது அப்படின்னா என்னது? பங்கு குமரிடம் ரூபாய் 6,000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில், யாருக்கும் நல்லா கவனிங்க, விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பயந்துள்ளனர். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன அப்படிங்கிறாங்களா? இப்போ விமலாவுக்கும் யாழினி, அப்போ 2க்கு 3 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்குமா? 5ன்னு கிடைக்கும் பை 2. அதாவது இவங்க 2 இவங்க 3 இல்லையா? 2 இன்ட்டு எத்தனை? 6,000ன்னு போடுவோமா? 1 5 5 இல்லைங்களா? 12 5 60. அப்போ 1,200 2 பேருக்குன்னா 2,400ன்னு கிடைக்கும். யாருக்கு 2,400ன்னு கிடைக்கும்? ஏன்னா 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். விமலாவுக்கு தான் 2,400 கிடைக்கும். விமலாவுக்கு தான் 2,400. மிச்சம் இருக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் 2,400. 3,600 வந்து யாழினிக்கு கிடைக்கும். நல்லா பாருங்க, நீங்க எடுத்த உடனே டைரக்டா 2,400 இங்கேயும் 2,400 இருக்கு, இங்கேயும் 2,400 இருக்கு, இங்கே 2,400 இருக்கு. யாருக்கு கிடைக்குது? விமலாவுக்கு தான் கிடைக்குது. யாழினிக்கு 3,600 தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். விமலா 2,600, யாழினிக்கு 3,600. அவ்வளோ ஈஸியான சம்ம. ஆனால் நம்ம அவசரத்தில் வேகமாக இங்கே பாருங்க 2,600 யாழினி அப்படின்னு டக்குன்னு போட்டு இங்கே போடுவோம். ஆனால் கிடைக்கிறது யாருக்கு? விமலாவுக்கா யாழினிக்கா? விமலாவுக்கு தான் கிடைக்காங்க. அப்போ 2,400 விமலா கிடைக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது வந்து ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா? 7:5 ஆனது x:25க்கு விகித சமவெளி. அதாவது 7:5 x:25க்கு விகித சமவெளி. எக்ஸின் மதிப்பை காண்க. எப்பவுமே இந்த மாதிரி இருந்துச்சா என்ன பண்ணுவோம்? இந்த 2 லாஸ்ட்டும் இதையும் பெருக்கணும். இதே சமம் நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போ 7x = 5 × 25 இல்லையா? கரெக்டா? சாரி 5x இல்லையா? 5x இந்த இடத்துல 7ன்னு கிடைக்குமா? இப்போ 4 5 5 5 25. அப்போ x = 35ன்னு கிடைக்கும். எங்க? சி. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, மீப்போமா கண்டுபிடிக்கிறது. மீப்போமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 24க்கும் 32க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2வது பாட்டில் போகிறேன். ஓகேங்களா? 12 இங்கே 1 2 2 மிச்சம் 6 2 12 கிடைக்கும். அதே மாதிரி 2 6 அதே மாதிரி 8 கிடைக்கும். மறுபடியும் 2வது பாட்டில் போகிறேன். ஓகேங்களா? 3 இங்கே 4 நான் 3 12 12 2 24 24 48 48 2 96. அவ்வளோதான். ஓகேங்களா? ஈஸியாக போட்டுடலாம். 197வது சம் பாருங்க. a - b ஹோல் ஸ்கொயர் b - c ஹோல் கியூப் c - a பவர் 4 இவற்றின் மீப்போவா காண்க. மீப்போவா பாருங்க. இது a - b ஹோல், இது b - c கியூப், c - a பவர் 4. இவற்றின் மீப்போவா என்னவா இருக்கும்? எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தாலே அதுக்கு என்னதான் மிச்சு? மீப்போவா 1 தான். ஓகேங்களா?
இதே கான்செப்ட்ல ஒரு சம் பார்த்தோமா, அதாவது 2 எண்களின் மீப்போவா 12 மற்றும் மீப்போவா 1 ஒரு எண் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார்முலாலாம் போட தேவையில்லை, ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் இன்ட்டு இரு எண்களின் பெருக்கல் தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்னு வருமா. ஓகேங்களா, இப்போ இரண்டு எண்களின் மீப்போவா என்ன 275, எல்சிஎம் என்ன 7 பை அந்த ஓர் எண்ணை கீழே போட்டுருங்க, எப்போவுமே ஓர் எண் கீழே. ஓகேங்களா, இங்கே 11 ஓர் எண் கீழே 275, அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு இதை அடிச்சிங்க அப்படின்னா 308ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 308ன்னு கிடைக்கும், அவ்வளோதான். அதாவது ஒரு எண்ணை கீழே வச்சுருங்க, மற்ற ரெண்டு நம்பரை மேலே வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து இந்த சம் பாருங்க. ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது. அதாவது ஒரு எண்ணை 30% கிடைக்கணும்னா 70 இல்லையா, 70/100 கிடைக்கிறது இன்ட்டு 100 போடுவோம் இல்லையா. 100 கிடைக்கிறது எனில் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ இதை அந்த சைடு போகும்போது என்னவாயிரும், 3 0 ஆயிரும், இந்த 7ன்னு கிடைக்கும், அவ்வளோதான். 1000/7ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 1000/7ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுது. அதாவது 4500 ரூபாய்க்கு 10% ஏற்படுது. 5% லாபம் பெற வேண்டும் எனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்ற வேண்டும். அதாவது 90%க்கு விற்று 90% அப்படிங்கிறது தான் 4500. அதை 5% லாபத்துக்கு, அப்போ 105 ரூபாய்க்கு விற்றா என்ன, அவ்வளோதான். இங்கே இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000, அதாவது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 5250 கிடைக்கும். ஓகேங்களா, 5250 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, 2 3 இதையும் வந்து பெருக்கணுமா, இதையும் பெருக்கணுங்கன்னா உங்களுக்கு வந்து -6ன்னு கிடைக்கும். -5 வரணும், அதாவது பெருக்கும்போது உங்களுக்கு வந்து -6 வரணும், ஆனால் கூட்டும் போது உங்களுக்கு வந்து -5 வரணும். அப்படின்னா 23 6ன்னு போடலாம், இல்லைன்னா 1 6 6ன்னு போடலாம். 1 6 6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 6 6 இல்லையா. இது அப்போ உங்களுக்கு வந்து கழிக்கும் போது என்ன ஆயிரும், இங்கே மைனஸ் போடுவீங்க, இங்கே ப்ளஸ் போடுவீங்க இல்லைங்களா. 1 6 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, கீழே 2ஆல் போடுவோம், இங்கேயும் 2ஆல் போடுவோம் இல்லையா. இங்கே அடிச்சிங்கன்னா 3ன்னு கிடைக்கும் இல்லையா, -3 கிடைக்கும் இல்லையா. இங்கே 1ன்னு இருக்கும் இல்லையா. அப்போது 2D இதை எப்படி எடுக்கலாம், 2D + 1 2D + 1. அதே மாதிரி இங்கே T - 3 எடுத்துட்டோமா, இதுதான் இதுக்கு கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது, நல்லா பாருங்க. 2D 2 வெளியே எடுத்துட்டு T² -9ன்னு போடுவோமா. அதே மாதிரி 2 வச்சுட்டு T, இதுக்கு என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது, A² - B² ஃபார்முலா இருக்கா. அப்போ T + 3 T - 3ன்னு வருதா, T + 3 T - 3ன்னு வருதா. இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அப்போ இதுலேருந்து நம்ம எடுப்போமா. ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம், 2 எடுத்துக்குவோம். 2D + 1 எடுப்போம். அதே மாதிரி 2 + T + 3 எடுப்போம். இங்கே இதுலேருந்து 1 எடுப்போமா, T - 3ன்னு எடுப்போம். ஓகேங்களா, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ், அதாவது 200 கொஸ்டின்ஸை முடிச்சாச்சு. இந்த 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிம்பிள், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இல்லையா, ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அது அந்த கொஸ்டின்ஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு 2024 கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, Group 2A மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது, அதை நம்ம கடைசியில் பார்க்கும்போது கடைசியில் பார்த்துக்கோம். ஓகேங்களா, 2025 ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அந்த 2A மெயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ரீசனிங்ஸ் அதை வந்து கடைசியில் பார்ப்போம். அவ்வளோதாங்க, இதுதான். இந்த மாதிரி வந்து டெய்லி பார்த்துட்டு வாங்க. இதுலேயே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. டெய்லியுமே ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்துவாங்க. ஒரு 1 hour ஒதுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் வாங்க, ஸ்கூல் புக்கை பாருங்க. ஸ்கூல் புக் அண்ட் ஓல்டு கொஸ்டின்ஸ் அண்டு RS அகர்வால் இந்த ரீசனிங்ஸ் சில கொஸ்டின்ஸ், ஸ்கூல் புக்கும் ஓல்டு கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துட்டு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து 25க்கு 23 குறையாது. ஓகேங்களா,
நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் தெரியல, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா எல்லாருக்குமே அது தெரியாம தான் இருக்கும். எல்லாருமே அது புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த 97 97 97 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே பெருக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தப்பு பண்ண வேணாம். எல்லாருமே நம்ம வந்து இந்த தடவை என்னன்னா, இது வந்து மார்ச் மாதம், மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதம் தான். ஏப்ரல் மாதத்தில் கால்ஃபர் வந்துடும். மார்ச் மாதம் உங்களுக்கு இது வந்து 4ஆம் தேதி வந்துருச்சு. இந்த மாதம் போகிறது உங்களுக்கு தெரியாது, டக்குன்னு போயிடும். ஏப்ரல் வந்து கால்ஃபர் வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து எதையுமே பண்ண தேவையில்லை. படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டெய்லியும் 8 ஹவராவது படிங்க. டெய்லியும் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கிட்டே வாங்க, கண்டினியூஸியாக படிச்சுட்டே வாங்க. இடையில அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறதுலாம் நீங்கள் வேணாம், எதுவுமே வேணாம். நீங்கள் வந்து உட்காருங்க. இந்த ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னாலே போதும். ஜூலை மாதம் வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே வேணால் போங்க. எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க, எல்லாருமே நல்லா படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.